தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றி பெறக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே வெற்றி பெறக்கூடிய பலன் இருக்கிறது. மட்டுமல்ல, அப்படி இந்த பலன் இருக்கிறதுனால நாம் மனிதன வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள், தோல்விகள், போராட்டங்கள், இவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் நாம் விசுவாசிக்கணும். அதை குறித்து சொல்லப்பட்ட ஆழமான ஒரு வேத வசனங்கிறது. ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா மறுபடியும் பிறந்தவர்களைத்தான் ஆண்டவர் தமது பிள்ளைகளாக சொல்லுகிறார். அவர்களை குறித்து தான் நான் பேசுகிறேன். அவர்களுக்குள்ளே தான் உயிர் சேர்ந்த வல்லமை, உயிர் சேர்ந்த தெய்வம் தமது பலனை பொட்டன்ஷியலை வைத்திருக்கிறார். அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதனால் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும் என்பதை மனதில் வையுங்கள். இன்னும் சொல்கிறேன், நாம் வெற்றி பெறுவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்தோம் என்று சொல்லியா புதிய சிருஷ்டி. எதுக்கென்றால் நாம் வெற்றி பெறுவதற்காகவே சிருஷ்டித்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்ததே வெற்றி பெறுவதற்காகத்தாங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கத்திரி பிள்ளைகள், நீங்கள் மதிலை தாண்ட முடியும், சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். உங்கள் பலத்தில் அல்ல, உங்கள் ஞானத்தில், அனுபவத்தில் அல்ல, உங்களோடு இருக்கிற இயேசுவின் பலத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பலனை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நமது சிலுவை மரணத்தின் மூலம் என்றார். எவ்வளவு பாதுகாப்புக்குள்ளதை அவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அப்படி இருக்கும் பொழுது ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இயேசு தமது இரத்தத்தினால் வேலி அடைத்திருக்கிறார். பயப்படாது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.